ஏன்டி இப்படி பார்க்குற? இல்லை, காலையில் பார்த்த அதே பிரின்சி தானான்னு பார்த்தேன். ஆனால் பசங்க ரொம்ப பாவண்டி. அது வேற இது வேற. ஒன்னாம் தரம் பலூன் தரம் ஒரு நல்ல பிபி வந்துடுங்க நோக்கம். ஆளப்பாடி என் தங்கம். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு காமெடி தாண்டி ஞாபகம் வருது. மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்கள பார்த்து மயங்கிடாதீங்கன்னு சொன்னது. சென்னையில் இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு சொட்டாடி போட்டு சுத்த முடியும். அதுவும் மாடர்ன் ட்ரெஸ் போகிறதுக்கு ரீசன்லாம் வெதர் தானே தவிர வேற ஒன்றும் இல்லையா? நம்பிட்டேன். நம்மளா போடி, அட்லீஸ்ட் தூங்குற ஒரு நேரமாச்சும் யாருக்கும் பதில் சொல்லாமல் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ வேற ஏண்டி? சரி எப்படியோ போ. ஆனால் அவர் முன்னாடி மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, ஓகேவா? என்ன உங்கள் அப்பா இன்னும் திருந்தலையா? பக்கத்தில் மட்டும் படுக்காது, எனக்கு உடம்புல ஒரு மாதிரியே பண்ணுது. ஹோ, அப்ப ஏதோ நடந்துட்டு. ஏய், நீலாம் திருந்தவே இல்லையாடி, போடி. ஹே, அப்படிலாம் உன்னை விட முடியாது. யாருன்னு சொல்லு. யாரு? அக்ஷயா? பரவாயில்லை. உனக்கும் லுங்கிக்கும் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு எனக்கு அறிஞ்சிடால மோளே. நீயும் அக்ஷய் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அவங்க 2 பேரை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. பசங்க யார் தாண்டி பாஸ்ட்டை பத்தி தான் லவ்வர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க முழுசா சொன்னாலும் நம்ம தான் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான்லாம் அப்படி கிடையாது, நீ மூடு. அதான் தெரியுமே, காலையில் நான் அக்ஷயனை கட்டி பிடிக்கும் போதே தெரிஞ்சது. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் ஆளு, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதான் லவ். அதான் லவ்னு அப்படியே முழுசா சொல்ல மாட்டேன், பட் அதுவும் லவ் தான். சரி, நீ உங்களை பத்தி சொல்லு. அதை ஏன்டா கேட்குற? நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒரே பஸ்ஸு, ஒரே ஏரியா, ஒரே அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்றாவே தான்டா இருந்தோம். அப்போ நான் எங்கடா இருந்தேன்? எனக்கு தெரியாமல் எப்படி? நீங்கள் காலி பண்ணிட்டு போனதுனால தான்டா அவங்களே வந்தாங்க. அப்போது போகிற இடத்துலலாம் இதே வேலையாக தான் இருந்திருக்க. உன்கிட்ட சொன்னேன் பாரு, போடா. உண்மையை சொன்னால் கோவம் வந்துருமே. சரி, மேலே சொல்லு. காலேஜில் எங்களை எல்லாரும் லவ்வர்ஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்? எப்போ ஒன்றாவே தான் இருப்போம். இதோ இந்த பில்லவும் பெட்டு மாதிரி. ஓ, அவ்வளோ க்ளோஸா? அதற்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். பட் என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரு சின்ன பிரச்சனத்தினால முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? என்னடி நடந்துச்சு? அது வந்து என்னடா நடந்துச்சு? அப்புறம் என்னடா நடந்துச்சு? அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பிரின்சி எங்கள் வீட்டில் விட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அக்ஷய் அம்மாவும் ஒர்க் இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம் தனியாக. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்தாங்க. என்னை பார்த்து எதுக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் அன்னைக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்குள்ளையா? எப்படா? அப்புறம் அன்னைக்கு அவள் என்ன சொல்லி தொலைச்சானே தெரில. அவங்க அப்பாவும் அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஓனர் வேறு இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் மறுநாள் காலையிலே வீட்டு காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். மச்சி, வாழ்ந்துருக்க. சும்மாறா நீ வேற. அப்படி நீ உங்ககிட்ட என்ன சொன்ன? அக்ஷய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னேன். எல்லாம் ஏமாந்துட்டேன். அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ, என் கூட இருக்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னான். நான் நல்லா மோசம் போயிட்டேன். ஏய், இப்போ நான் என்ன சொன்னேன்னு இப்படி அழுகுற? ஏய், போடி போ. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. வேற எப்படி? நீங்கள் அன்றைக்கி தனியாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க? டேய், அன்னைக்கு நான் தாண்டா அவளுக்கு சமைச்சு கொடுத்தேன். அப்போ எதுக்கு நீ வாந்தி எடுத்த? அன்னைக்கு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அக்ஷய் தான் சமைச்சு கொடுத்தான். அதுக்கு தான் அவன் காரணம்னு சொன்னேன். போதுமா? நிஜமாவா? சத்தியமாயிட்டு. எனக்கு அப்பவே தெரியும் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு.
உன்கிட்ட போய் சொன்னான் பாரு, ஆளை பாரு நல்லா சீத்தலை பாரு. மச்சி உண்மையாவே நீ அன்னைக்கு சமைச்சு மட்டும் தான் கொடுத்தியா? ம். எனக்கு தெரியும் மச்சி, நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு. அவள் அப்படி என்ன சொல்லியிருப்பா? எதுக்கு அவங்க அப்பங்கண்ணில் அவ்வளோ கொலவெறி? ம் ஆ டேய் மச்சி, பொறாமையில செத்து கித்து போயிட்டானா? ஐயோ மச்சி. மச்சான் ஆ என்னடா ഇത്? എൻ്റെ പേര് വിശാൽ. ഇനി എൻ്റെ നാട് കേരളമാക്കും. ആ പെൺകുട്ടി മനസ്സിലായി, ഞാൻ ഇനി മലയാളിയായി. ഇനി പ്രിൻസി ഉണ്ട് സ്നേഹിതയല്ല, എൻ്റെ സംസാരമാക്കും. മനസ്സിലായോ? എൻ്റെ ഗുരുവായൂരപ്പ. വരട്ടാ മോനെ. எந்த ஸ்டேட் கேரளமானோ, எந்த சிஎம் விஜயன் நானோ, இவன் இனிமே என்னென்ன எழுதிய கூட்ட போறான்னு தெரியலையே. எனக்கு நீ வேணும். ஹலோ. எனக்கு தெரியுங்க உங்களால் என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு. வாட்? என்ன தெரியுதான்னு கேட்டுங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்க, இது கூடவா தெரியாது? செம்ம ஜோக்குங்க, அப்புறம் சிரிக்கிறேன். லைட் இருக்கா? நீங்கள் ஏதோ கேட்டீங்க, எனக்கு தான் அது தப்பாக கேட்டுச்சுன்னு நினைக்கிறேங்க. லைட்டர் இருக்கா? ம் இருக்குங்க, இந்தாங்க. இது தெரியாமல் ஒரு தம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சே, நீங்கள் தம் அடிப்பீங்களா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கீங்க. ம், கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? ஐயோ ஐயோ எரியுதே. ஐயோ எங்க என்னங்க பண்ணுறீங்க? ஐயோ போச்சு, என்னங்க எப்படி அடிச்சிட்டிங்களேங்க? ஐயோ தண்ணி. ஹலோ. என்ன தம்மு? காலைல இருந்து தம் வாங்க காசு இல்லாமல் பாத்ரூமில் உட்காந்து கஷ்டப்பட்டு காலை கண்ணை முடிக்கிறவங்க தாங்க தெரியும் தம்மோட அருமை. நான் அப்புறம் என்ன, அதை எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்களே. என்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. நானே எரிச்சிருப்பேன்னு சொன்னேங்க. நம்பிட்டேன். அவசரப்பட்டுமோ? சரி, பாதி நாளும் இருக்க. இந்தா. திருத்தவே முடியாது. ஏங்க இப்படி பண்ணீங்க? உனக்கு சிகரெட் அடிக்க பிடிக்கும், எனக்கு எரிக்க பிடிக்கும். ஏன்? அதை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலை. அப்போ எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்லுங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லை வீடு தான் இல்லையா? எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றிட்டு இருக்க. எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். சாரி. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஐயோ பாவம். ஊரில் இருக்காங்க. வாடகை கொடுத்து தனியாக இருக்குன்னா அதுக்கு வேலைக்கு போகணும். அதில் எனக்கு விருப்பம் இல்லை, அதான் இங்கேயே அப்படியே போட்டோம். என்னங்க ஏமாந்துட்டீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னா பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அட சொல்லுங்க. எனக்கு தோணும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ஆச்சும் என் கையால் எரிச்சு போட்டுருவேன். அதனால யாரோ ஒருத்தருக்கு போக வேண்டிய சிகரெட் போகாமல் இருக்கும்ல. அப்படியே நான் அக்கறை. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கலாம். அவங்க அப்பாவும் சிகரெட் பிடிச்சு இறந்து போயிருக்கலாம். அதனால அந்த குடும்பம் அனாதையாக இருக்கலாம். அந்த குடும்பம் கடனால் கஷ்டப்படலாம். அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சில பேர் பின்னாலே சுற்றி ட்ரை பண்ணலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் அப்பாவும் சாரிங்க. பரவாயில்ல விடுங்க.
நான் சும்மா தான் சொன்னேன். ம்? என்ன உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? இப்ப எதுக்கு என் பின்னாலே வர? ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், அதான் சேர்ந்தே போகலாமேன்னு. என்ன டபுள் மீனிங்கா? கண்டிப்பாக இல்லை, ஒரே அர்த்தம் தான். ஃப்ரெண்ட்ஸ். விஷால், கை கொடுத்து பழகுங்க, அதுதான் ஈக்குவாலிட்டியா. பிரின்சி. தெரியுங்க. இவன் மொத்தம் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தால் பொறுக்காதே.